அவர் கலந்து கொண்ட ஹில்டன் ஹோட்டலிலே தொங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன கொடியைத்தான் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்கிறீர்கள். பாலஸ்தீனத்தினுடைய பிளாக் முழுவதுமாக ஹோட்டல்ல தொங்க வைத்திருந்தார்கள். அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் கனடாவிலும் வியாபிக்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. அது என்ன மிக முக்கியமான நிகழ்வுகள் என்று சொன்னால், சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதிலே உலக பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காசா விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகள் உச்சம் தொடும் என்பதை அவதானித்த இஸ்ரேல் இந்த மாநாட்டில் பங்கெடுக்கவில்லை. பாலஸ்தீன அரசாங்கத்தை சர்வதேச உலகமே அங்கீகரித்திருந்தால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, காசா மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன என்பதையெல்லாம் ஆரம்ப நாட்களிலிருந்து நாம் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிற போது தற்போதைய நிலை எப்படி மாறியிருக்கிறது என்றால், காசா என்பது காசாவை தாண்டி முழு உலகத்தையுமே வியாபித்த ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய கடந்த ஒரு வாரங்களாக காசாவை பற்றிய விவகாரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் முழு உலகமுமே இதை பற்றித்தான் பேசுகிறது. குறிப்பாக அமெரிக்கா இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பல பல்கலைக்கழகங்கள், 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் தற்போது காசா ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலோடு தொடர்பு வைப்பதை, இஸ்ரேலுடனான டையப்போடு ஒர்க் பண்ணுவதை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 205வது நாளாக காசாவிலே யுத்தம் நடைபெற்று வருகிற நேரத்தில் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இக்கட்டு தான் இந்த மாணவர்கள் போராட்டம் என்பது. இன்றைய தினம், அதாவது 205வது நாளான இன்றைய தினம் வாஷிங்டனிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அது ஒரு விருந்துபசார நிகழ்வு. அதற்கு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஹில்டன் ஹோட்டலில் தான் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பொதுவாக ஹில்டன் ஹோட்டலுக்கு யார் வந்தாலும் அவர்கள் முன்வாசலாகத்தான் எந்த நிகழ்வுக்கும் கலந்து கொள்வார்கள் என்பதை தாண்டி ஒரு ஜனாதிபதி வந்தார் என்றால் அவர் எப்படி வருவார், அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும், அவர் பின்வாயல் வழியாக ஒளித்து ஓடுகிற ஒரு நிலை இருக்குமான்னா கண்டிப்பாக எந்த நாட்டிலும் இருக்காது. எந்த ஒரு சாதாரண ஒரு பவரை கொண்ட நாட்டில் கூட அப்படி நடக்காது என்கிற நிலையில் இன்றைய தினம் குறித்த நிகழ்வுக்கு ஹில்டன் ஹோட்டலில் கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஹோட்டலின் பின்வாயல் வழியாகத்தான் உள்ளே நுழைகிற அளவுக்கு ஹோட்டலுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடுமையான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அவர் கலந்து கொண்ட ஹில்டன் ஹோட்டலிலே தொங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன கொடியைத்தான் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்கிறீர்கள். பாலஸ்தீனத்தினுடைய பிளாக் முழுவதுமாக ஹோட்டலில் தொங்க வைத்திருந்தார்கள். அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது அதை தாண்டி அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. வீதிகளில் மாணவர்கள் தூங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சி, இப்படியெல்லாம் அங்கே நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிற காட்சிகள் இது. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம், குறித்த ஹோட்டலுக்கு முன்பதாக நடைபவனியாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவும், அமெரிக்க பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவும் அவர்கள் அங்கே போர்டுகளை கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்திலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள். காசாவிலே பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிற காட்சிகளைத்தான் அவர்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஜோ பைடன் கலந்து கொண்ட ஹோட்டல் இதுதான். இந்த ஹோட்டலிலே நடைபெறுகிற நிகழ்ச்சி என்னென்று
கேட்டால் அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர்களுக்கான விசேட ஒரு நிகழ்ச்சி. இது அமெரிக்க அரசு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அரசாங்கம் எதிர்க்கட்சி என்று பலரும் செய்கிற ஒரு நிகழ்ச்சி. இதிலே இன்றைக்கு அரசாங்கம் சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்பதால் ஜோ பைடன் கலந்து கொள்கிறார். அதனால் தான் அங்கிருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்தி, போராட்டத்தின் போது வெளியிலே காசாவில் கொல்லப்பட்டிருக்கிற அந்த பத்திரிகையாளர்களுடைய பெயர்கள் அடங்கிய ஜாக்கெட்டுகளை வெளியிலே வைத்திருக்கிறார்கள். இங்க போட்டு பரத்தி வைத்திருக்கிற காட்சிகள் நீங்க பார்க்க முடியும். இந்த அதாவது பாலஸ்தீன கூஃபியாவை அணிந்து கொண்டு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே சிஎன்எனுக்கு எதிராக சிஎன்என் செய்கிற பொய் செய்திகள், வெளியிடுகிற பொய் செய்திகளுக்கு எதிரான பதாதைகளை எல்லாம் அவர்கள் ஏந்தி கொண்டிருக்கிற காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். இப்படி ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் அமெரிக்கா முழுவதும் நடந்து வருகிறது. பல பேரை அவர்கள் கைது செய்திருந்தாலும் அந்த கைதுகளையும் மீறி மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் தற்போது அமெரிக்காவை தாண்டி ஆஸ்திரேலியா, ஜெர்மன் என்று பல நாடுகளிலும் வியாபிக்கிற அதே நேரம் தற்போது மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் கனடாவிலும் வியாபிக்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இது கனடாவிலே மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு உள்ளே முகாம்களை அமைத்து தங்கிக் கொண்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிற காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பல பல்கலைக்கழகங்களும் களத்திற்கு வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வினுடைய உதவியால் பாலஸ்தீன மக்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை, காசா மக்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை. அவர்களுக்காக உலகம் முழுவதும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் குரல் எழுப்புகிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுக்குள்ளும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலில் 2 விதமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. ஒரு ஆர்ப்பாட்டம் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், காசா ஓர காரணம் காட்டி தேர்தலை பிற்போடுவதை நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சொல்லி நெதன்யாகுவுக்கு எதிரான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் அங்கே தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. அது பொதுமக்களாலும் முன்னெடுக்கப்படுகிறது, எதிர்க்கட்சிகளாலும் முன்னெடுக்கப்படுகிறது. இதே நேரத்தில் அங்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் தான் உடனடியாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலிய மக்களை மீட்டு கொண்டு வாருங்கள். இன்றைக்கு 205 நாட்களாகியும் அவர்களை உங்களால் மீட்டு கொண்டு வர முடியவில்லை. இது அரசாங்கத்தினுடைய தோல்வி, ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸினுடைய தோல்வி, அனைத்து உளவு பிரிவுகளின் தோல்வி, ஈவன் அமெரிக்காவினுடைய தோல்வியும் கூட என்று சொல்லி அந்த மக்களே ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சியை பார்க்க முடியும். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் தற்போது அந்த ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டிருப்பதை பார்க்க முடியும். இன்றைய தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த 2 அதாவது ஒரு ஹைவேயில் 2 பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதை பார்க்க முடியும். இந்த காட்சியெல்லாம் பாருங்க. இதெல்லாம் அதாவது இஸ்ரேல் தலைநகரம் டெல் அவிவ்லேயே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள். அங்கே ஹமாஸினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படங்களை ஏந்தி கொண்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து அங்கே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல நேரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் தடியடி நடத்துகிற நேரத்தில் அவர்களை எதிர்த்து பொதுமக்களும் அவர்களோடு முரண்டு பிடிக்கிற சந்தர்ப்பங்களாக அங்கிருக்கக்கூடிய நிகழ்வுகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரையில் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, அவங்களை பொறுத்தவரையில் அவர் வர்றதுனால காசாவுக்கு தீர்வு கிடைச்சிடும் நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அவருடைய வாதம் என்னன்னா, காசா பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியலை, நான் வந்தா தீர்ப்பேன். அதாவது இவன் 500 குண்டு போடுறான்னா இவன் 1000 குண்டு போடுவான்னு அர்த்தம். மற்றபடி பிரச்சனைக்கு தீர்வு எவனும் தரமாட்டான். ஆனால் ஆட்சியை பிடித்துக் கொள்வதற்காக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் ஆர்ப்பாட்டத்தில் நெதன்யாகுவுக்கு எதிராக கலந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் இஸ்ரேலுக்குள்ளாக தொடர்ந்து நடைபெறுகிற நேரத்தில் ஹமாஸினுடைய தூதுக்குழு திங்கட்கிழமை காலை கெய்ரோவை வந்தடையும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது கெய்ரோ சார்பாக, எகிப்து சார்பாக முன்மொழியப்பட்டுள்ள
பேச்சுவார்த்தைக்கு, சமாதான பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் கெய்ரோ வரை இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் திட்டத்தெளிவான அறிவிப்பை ஹமாஸ் ஆல்ரெடி சொல்லிவிட்டார்கள். நிரந்தர யுத்த நிறுத்தம், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம், இஸ்ரேலுடைய அனைத்து படைகளும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் காசா பாலஸ்தீனுடைய நாட்டினுடைய எல்லைகளை விட்டு வெளியேற வேண்டும். இப்படி நிரந்தரமான யுத்த நிறுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்பதை பலவிடுத்தம் ஹமாஸ் சொன்னது மட்டுமல்லாமல் இந்த அதாவது எகிப்தினுடைய பேச்சுவார்த்தையிலும் ஆல்ரெடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பதாக கூட ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா அவர்களும் இந்த தகவலை முன்மொழிந்திருந்தார். இந்த நிலையில்தான் திங்கட்கிழமை காலையிலே பேச்சுவார்த்தைகளுக்காக மீண்டும் கூடுகிறது, ஹமாஸினுடைய தூதுக்குழு எகிப்துக்கு வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான சம்பவங்கள் தற்போது உலக அரங்கில் நடைபெற்று வருவதை நாம் அவதானிக்க முடியும். அது என்ன மிக முக்கியமான நிகழ்வுகள் என்று சொன்னால், சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதிலே உலக பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே உலகத்தில் இருக்கக்கூடிய 190க்கு மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கனும் இதிலே பங்கெடுத்திருக்கிறார். அவர் நேற்றைய தினமே சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் MBS என்கிற முகமது பின் சல்மானை சந்தித்து பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரையில் சவுதி அரேபியா நடத்துகிற உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் காசா விவகாரம் உச்சம் தொட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசா விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகள் உச்சம் தொடும் என்பதை அவதானித்த இஸ்ரேல் இந்த மாநாட்டில் பங்கெடுக்கவில்லை. இந்த மாநாட்டிற்கு அவர்களுக்கு அழைப்பு இருந்தது. இந்த அழைப்பை பொறுத்தவரையில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இது ஒரு சர்வதேச மாநாடு, சவுதியில் நடைபெறுகிறது. ஆனால் சவுதி நடத்துகிற மாநாடு அல்ல. இதை அதாவது உலக பொருளாதார மாநாடு, உலக பொருளாதார மாநாட்டினுடைய அந்த இயக்கத்தினுடைய அங்கத்துவ நாடுகள் எல்லாம் இணைந்து வருடம் ஒவ்வொரு நாட்டில் நடத்தி வர்றது. இந்த தடவை சவுதி அரேபியாவில் அது நடத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டிலே இஸ்ரேல் பங்கெடுக்கவில்லை. காரணம் என்னன்னா, பொருளாதார மாநாடாக இருந்தாலும் இந்த மாநாடு முக்கியத்துவப்படுகிற இடம் என்னன்னு கேட்டால், சவுதி அரேபியா உட்பட பல நாடுகளும் காசா விவகாரத்தினால பொருளாதாரத்தில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். செங்கடலில் பொருளாதார காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் அங்கே ஹூதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சுயேஸ் கால்வாய் பகுதிகள் பாரிய நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஹார்மஸ் பகுதிகளில் ஈரானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இப்படி பலவிதமான பொருளாதார பிரச்சனைகளும் இருக்கிற காரணத்தினால இது இஸ்ரேலுக்கு பாரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்பதால் இஸ்ரேல் இந்த மாநாட்டில் பங்கெடுக்கவில்லை என்கிற நிலையில் இங்கே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக தற்போது ஒரு விவகாரம் மாறியிருக்கிறது. அது என்ன விவகாரம் என்று சொன்னால், இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி PAயினுடைய லீடர் மஹமூத் அப்பாஸ் பேசிய பேச்சு தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மஹமூத் அப்பாஸினுடைய பேச்சுக்களை பல சர்வதேச ஊடகங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். அதிலே மஹமூத் அப்பாஸ் பேசுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், பாலஸ்தீன அரசாங்கத்தை சர்வதேச உலகமே அங்கீகரித்திருந்தால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மஹமூத் அப்பாஸை பொறுத்தவரையில் அப்பாஸ் ரொம்ப மோசமானவர், அவரால் தான் இவ்வளவு நாசமும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக அவர் எப்போ இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு தலைவராக ஆனாரோ அன்றிலிருந்து இஸ்ரேலுடைய பணத்தை வாங்கி கொண்டு இஸ்ரேல் சொல்லுகிறதுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையாக செயல்பட்டு வருகிறார். அமெரிக்காவினுடைய தலையாட்டி பொம்மையாக செயல்பட்டு வருகிறார் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஆனால்
இன்றைக்கு இந்த உலக எக்கானமிக்ஸ் மாநாட்டில், வேர்ல்டு எக்கானமிக்ஸ் ஃபோரமில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு சர்வதேச மட்டத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா நீ எல்லாம் இப்படி பேசுவியா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆள் இதை பேசியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமானதா இல்லையா? அதனால் அவர் அங்கே என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தை தனி நாடாக நீங்கள் அங்கீகரித்திருந்தால் இஸ்ரேலோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். இது எதுக்காக அவர் சொல்கிறாருன்னு கேட்டால், பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அந்தஸ்து தாங்க என்று சொல்லி 2 வாரங்களுக்கு முன்பதாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அல்ஜீரியாவினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை 13 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்திருந்தது. 12 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்தது. பிரித்தானியாவும் சுவிட்சர்லாண்டும் நாங்கள் அமைதி காக்கிறோம் என்று சொல்லி வாக்கெடுப்பிலிருந்து ஒதுங்கி கொண்டார்கள். அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், இங்கே அதாவது ஐநாவில் வைத்து பாலஸ்தீனுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது. அவுட் ஆஃப் ஐநாவுக்கு வெளியில பேச்சுவார்த்தை மூலமாக, இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் சுதந்திரம் சாத்தியம் என்று சொல்லியிருந்தார்கள். அன்றைக்கே பாலஸ்தீனத்தினுடைய ஐநாவுக்கான தூதுவர் என்ன சொன்னார்னா, ஐநாவினுடைய உறுப்புரை 161 பிரகாரம் எப்படி நீங்கள் இஸ்ரேலுக்கு அதாவது தனிநாடு அந்தஸ்து கொடுத்தீங்களோ அது மாதிரி பாலஸ்தீனத்திற்கு ஏன் தர முடியாது என்று அன்றைக்கு சொன்ன வாதத்திற்கு பதில் சொல்லிவிட்டார். அதற்கு மேலதிக பதிலாகத்தான் மஹமூத் அப்பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஐநாவில் எங்களுக்கு அந்தஸ்து தர முடியாது, வெளியில தான் பேச்சுவார்த்தை மூலமா தரணுங்கிறீங்க. நாங்க எந்த அடிப்படையில் இஸ்ரேலோட பேசுறதுன்னு கேட்கிறாரு. நாங்க ஒரு தனி நாடா? எங்களை நாடாக அங்கீகரிச்சிருங்க, 2 நாடுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை என்கிற அடிப்படையில் பேசுவோம். அது விரிவாகவே மஹமூத் அப்பாஸ் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, அதாவது நீங்க எங்களை தனி நாடாக அங்கீகரிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அங்கீகரித்ததற்கு பிறகு இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை என்று வந்துவிட்டால் சுமூகமாக முடியும். எப்படி பேச்சுவார்த்தை முடியும்? எல்லைகளை தீர்மானிக்க வேண்டும். இதுதான் பாலஸ்தீனத்தினுடைய எல்லை என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மற்ற போக்குவரத்துகள், மற்ற விவகாரங்கள் என்ன என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். எல்லை தான் மெயினாக தீர்மானிக்கப்பட வேண்டி வருமே தவிர வேறு எதுவும் தீர்மானத்துக்கு உட்பட்டதாக இருக்காது. எனவே முதலில் எங்களை நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அருமையான வாதம் என்பதிலே கருத்தில்லை. அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, அதுக்கு மேலதிகமாக இஸ்ரேலுக்கு முழுமையான பாதுகாப்பு உரிமை இருக்கிறது, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவது எங்களுடைய கடமையுமாக இருக்கிறது. அது உங்க வேலை இல்லை. அவர் என்னன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறாரு, அமெரிக்காவுக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறாரு, போல்டு அடிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் அழகா சொல்றாரு. சொல்லிட்டு பின்னாடி என்ன செய்கிறாருன்னா, இப்படி பேசுறதுனால நான் உங்களுக்கு எதிரின்னு நினச்சிடாத, நான் உங்க கூட தான் இருக்கிறேன் சொல்லிக்கிறேனும்ல, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு உரிமை இருக்கிறது, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு கடமை இல்லை. அவன் பாதுகாத்துக்கிற உரிமை இருக்குன்னு வேணும்னா சொல்லலாம். அவன் நாடு, அவன் பாதுகாத்துக்கிறட்டு, எனக்கு பாதுகாக்கிற உரிமை இருக்குது, கடமை இருக்குதுன்ற பேரில் தான் இத்தனை பேரை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். மஹமூத் அப்பாஸ் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு 34,000 பேர் மௌத்தா போயிருக்கிறாங்கல்ல. இது எப்படி சொல்கிறான்னு கேட்டால், என் நாட்டை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருக்குது, என் நாட்டுக்குள்ளே நீங்கள் தாக்கி இருக்கிறீங்க, அதனால தான் அவங்கள கொல்றோமுங்கிறான். நாளைக்கு தனி நாடு கொடுத்தாலும் என்ன செய்வான்னு கேட்டால், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொல்லுவானா இல்லையா? அந்த வாசலை திறக்கக்கூடாது என்று இருக்கும்போது இவரே முன் அந்த வாசலை திறக்கிறார். திறந்து அதில் இன்றைக்கு வேர்ல்டு எக்கானமிக்ஸ் ஃபோரமில் அவர் பேசுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீனர்கள் சுதந்திரமான அரசை நிறுவுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, எனவே பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்தை ஐநா சபையும் தர வேண்டும், ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு இஸ்ரேலை போன்ற அங்கீகாரத்தை தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் கூடுதலாக வைத்திருக்கிறார். அதெல்லாம் மாற்றுக்கடத்தில் ஐரோப்பா அங்கீகாரத்தை கேட்டுக்கிறாரு, நல்ல விஷயம். பாலஸ்தீனத்திற்கு ஐநாவினுடைய அங்கீகாரம் தாங்கன்னு கேட்கிறாரு, நல்ல விஷயம். இது எல்லாம் சொல்லிக்கிட்டு இடையில உங்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் ரொம்ப முக்கியமானது, உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு அக்கறை, அவனை பாதுகாத்துக்கிறவான். இந்த ஆளால தான் இத்தனை நாள் பாலஸ்தீன தனிநாடு சாத்தியமற்றதாக, அசாத்தியமானதாக இருக்கிறது. இவரும் இவருடைய பிஏயும்
இந்த கட்சி இவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு அநியாயங்கள் பாலஸ்தீனில் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு ஆயிடுச்சு பாருங்க, நடக்க முடியலை, அவ்வளவு வயசு. அப்படி இருந்தும் அந்த பதவியில் ஒட்டிக்கிறோம். அதனால் பெரிய பவர்ஃபுல் பதவியாது. நம்ம நாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாநகர சபையினுடைய முதல்வருக்கு இருக்கக்கூடிய அளவுக்குண்டான ஒரு பவர் மட்டும்தான். அதுவும் ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா கொழும்பு மாநகர சபை மேயருக்கு இருக்கக்கூடிய பவர் கூட PA என்கிற பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய அதிபர், பாலஸ்தீனத்தின் ஜனாதிபதி என்றெல்லாம் வெளியில் சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த மஹமூத் அப்பாஸுக்கு அந்த அதிகாரம் கூட கிடையாது. எல்லாமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய கொழும்பு மாநகர சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொழும்பு மாநகர சபைக்கு இலங்கையில் எந்த மாநகர சபைக்கும் இல்லாத ஒரு அத்தாரிட்டி என்ன இருக்குதுன்னு கேட்டால், அவர்களுக்கென்று தனி போலீஸ் அதிகாரம் இருக்கிறது. போலீஸ் வச்சுருக்கிறாங்க கொழும்பு மாநகர சபை. அவங்க அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் கொழும்பு மாநகர சபைக்கு கீழாக கொழும்பு மாநகர சபைக்கு கீழாக, கொழும்பு மேயருக்கு கீழாக போலீஸுக்கான அதிகாரம். அவங்களுக்கு நேவியை பயன்படுத்த முடியாது, அவ்வளவுதான். அப்போ இந்த அளவுக்கு இவங்களுக்கே அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு அந்த அளவு அதிகாரம் எல்லாம் இல்லை. போலீஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க பேருக்கு. எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் இன்னும் ஒன்றை பாதுகாக்கணும். உனக்கு யாருக்கு பாதுகாப்பு, யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? இந்த காரியத்தை இன்றைக்கு மஹமூத் அப்பாஸ் அங்கே செய்திருக்கிறார் என்கிற செய்திகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களோடு ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசு நிறுவ வேண்டும், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் MBS-இடம் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தனியான அரசாங்கம் கொடுக்கணுங்கிறாங்க, கொடுத்த பாடில்லை. ஆனால் இன்னைக்கும் அவர் அதை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு அப்பால் இன்றைக்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த விமானம், அதாவது பென்குரியன் ஏர்போர்ட்டில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விமானத்தினுடைய காட்சி தான் இது. பட் இந்த விமானம் சவுதி அரேபியாவில் தரையிறங்கி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை இதுவரைக்கும் சவுதி அரேபியா மறுக்கவில்லை. ஆனால் அவங்க மறுக்காத வரைக்கும் அந்த செய்தியை மக்கள் உண்மையானதாகத்தான் பார்ப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. என்ன செய்தி என்பதற்கு முன்பதாக ஒரு ஃப்ளைட்டு போய் இறங்கினா பிரச்சனையாப்பா என்று யோசிப்போம்ல, பிரச்சனை தான். எப்படி பிரச்சனை? சவுதி அரேபியாவில் இஸ்ரேல் ஃப்ளைட்டு இறங்கினா பிரச்சனை தான். ஏன் பிரச்சனையாகுதுன்னு கேட்டால், சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த விதமான ராஜதந்திர தொடர்புகளும் கிடையாது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் விமான போக்குவரத்துகள் கிடையாது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்துகள் கிடையாது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பொருளாதார தொடர்புகள் கிடையாது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வேறு எந்த அரசியல் தொடர்புகளும் கிடையாது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த ஒரு பாதுகாப்பு தொடர்புகளும் வெளிப்படையாக கிடையாது. உள்ரங்கமாக சிலது இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டதா இல்லையா? இது ஏற்பட முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, இதே விமானம் ரியாதினுடைய விமான நிலையத்தில் தரையிறங்கியது. எதுக்காக இறங்கிச்சுன்னா, இந்த விமானத்தை யார் பயன்படுத்துவான்னு கேட்டால் மொசாது, அதே போன்று ஷின்பத்தினுடைய அதிகாரிகள் தான் பயன்படுத்துவார்கள். மொசாதுங்கிறது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான உளவு பிரிவு, சர்வதேச நாடுகளை உளவு பார்க்கிற உளவு பிரிவு. அது ஒரு காமெடி பீஸாக மாறிட்டாங்க, அது ரெண்டாவது. ஆனால் அவங்க ஒரு உளவு பிரிவு, மிக பிரபலமான உளவு பிரிவு தானே. அதே நேரத்தில் ஷின்பத் என்பது உள்நாட்டு பாதுகாப்பை கவனிக்கக்கூடிய உளவு பிரிவாக இருக்கிறது. இந்த 2 உளவு பிரிவு அதிகாரிகளும் தான் வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்த விமானத்தை பயன்படுத்துவார்கள் என்று இருக்கும்போது, இந்த விமானம் அக்டோபர் 7ஆம் தேதி 2023க்கு முன்பதாக சவுதிக்கு பயணப்பட்டது. எதுக்காக போனாங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்காக போனாங்க. இதுவரைக்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் 2020ஆம் ஆண்டு UAE, பஹ்ரைன், அதே நேரத்தில் ஆப்பிரிக்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சூடான், மொரோக்கோ ஆகிய நாடுகளையும் இணைத்து 4 நாடுகள் 2020ஆம் ஆண்டு இஸ்ரேலை
நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடனான ராஜதந்திர தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டார்கள். யுஏஇ இஸ்ரேல் அங்கீகரிச்சிட்டாங்க, அதே மாதிரி மொரோக்கோ அங்கீகரிச்சிட்டாங்க, சூடான் அங்கீகரிச்சிட்டாங்க, பஹ்ரைன் அங்கீகரிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த ரெட் சி பிரச்சனையில் கூட அவர்கள் அமெரிக்க நாடுகளோடு நிற்க வேண்டி வந்தது. குறிப்பாக மொரோக்கோ நிற்கலை, சூடான் நிற்கலை, யுஏஇ நிற்கல. ஆனால் பஹ்ரைன் போய் நின்றாங்க. இன்ன வரைக்கும் ரெட் சி பாதுகாப்பு பிரிவில் பஹ்ரைன் இணைந்து தான் இருக்கிறார்கள். இப்படியான நிலைகள் எல்லாம் அவங்க அந்த இஸ்ரேல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறதுனால அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இன்று வரைக்கும் யுஏஇ வெளிப்படையான தொடர்புகள், உள்ரங்கமான எல்லா தொடர்புகளையும் மொத்தமாக இஸ்ரேலோடு வைத்துக் கொண்டிருக்கிற யுஏஇனுடைய பலவிதமான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளே இஸ்ரேல் வசம்தான் இருக்கிறது என்று பல ஆய்வாளர்கள் வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள். இந்த நிலையில தான் எப்படியாவது சவுதி அரேபியாவை இணைச்சு விட்டுட்டோம்னு சொன்னால் மற்ற அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை அங்கீகரிச்சிரும் என்கிற நிலையில அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உள்ரங்கமாக நடந்து கொண்டு கிட்டத்தட்ட சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகாரம் கொடுக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் மட்டும் நடந்தில்லைன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்னு கேட்டால் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ் நாடி இருந்தால். அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நெருக்கத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. தாக்குதல் நடத்தப்பட்டதுனால, பாலஸ்தீன விவகாரம் உச்சம் தொட்டதுனால சவுதி அரேபியாவுக்கு தற்போது இக்கட்டான நிலையில் அங்கீகாரம் கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்காகத்தான் இந்த விமானம் தற்போது ரியாத் விமான நிலையத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரித்தால் அதைவிட மாபெரும் துரோகம் எதுவும் இருக்க முடியாது. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக மிக தெளிவாக சொன்ன ஒரு விவகாரம் தான், நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க தயார் என்று சொன்னால், அங்கீகாரம் கொடுத்து பாலஸ்தீனம் சுதந்திர நாடு என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தார். கொடுக்கலன்றாலும் அவங்க அங்கீகரிப்பாங்கிற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய நிலைமை தான் அவங்கள இருக்குது. ஆனாலும் இப்படி ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறாங்க, பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணினாலும் உலகத்தில் எவனும் உங்களை பற்றி பேச போகிறதில்ல, விமர்சிக்க போகிறதில்ல, விமர்சித்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்காது. ஆனால் தற்போதைய நிலையில் பாலஸ்தீனத்தில் 34,000 பேர் கொல்லப்பட்டிருக்கும் போது நீங்கள் அவங்களோட உடன்பாடு எட்டுவது என்பது சவுதி அரேபியா அது எப்படி நியாயம் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. குறிப்பாக உடன்பாடுகள் எட்டாமலேயே யுஏஇல இருந்து சவுதி அரேபியாவின் ரியாத் வழியாக நேரடியாக ஜோர்தானிலிருந்து இஸ்ரேல் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு உணவுகள் போய்கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். அப்படியான நிலையில் தான் ஷின்பத்தினுடைய மொசாதினுடைய அதிகாரிகள் பயன்படுத்துகிற தனி விமானம் தற்போது ரியாதிலே வந்து இறங்கி இருக்கிறது என்கிற சர்ச்சை தற்போது உருவாகி இருக்கிறது. ஏன் இறங்கினார்கள் அல்லது இறங்கியது உண்மைதானா என்பதை சவுதி அரேபியா வெளிப்படையாக இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் வந்து இறங்கவில்லை என்பதையும் இந்த நிமிடம் வரை அவர்கள் மறுக்கவில்லை. மறுத்தார்கள் என்றால் அந்த செய்தியையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போவது இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் ஹூதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் காசா விவகாரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பலவிதமான காரியங்களையும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக செங்கடலிலே கப்பல்கள் மீதான அவர்களுடைய தாக்குதல்கள் சர்வதேச அளவிலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவே நேரடியாக வந்து களமிறங்கி ஹூதிகளோடு மோதுகிற நிலை உண்டாகி கூட இதுவரைக்கும் ஹூதிகளை அவர்களால் முறியடிக்க முடியாமல் போய்விட்டது. அமெரிக்காவுக்கு துணையாக பல நாடுகள் வந்திருந்தன. குறிப்பாக ஜெர்மன் தன்னுடைய இராணுவ கப்பலையே மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பியிருந்தாங்க, செங்கடலுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர்கள் கடந்த சனிக்கிழமை கிளம்பி திரும்பி சென்று விட்டார்கள். போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஹூதிகளுடனான இந்த சண்டையில் நாம் ஜெயிக்க முடியலை, ஹூதிகளை புறக்கணிக்க முடியாமல் இருக்கிறது, ஹூதிகளை தோற்கடிக்க முடியாமல் இருக்கிறது, எனவே நாங்கள் வெளியேறோம்னு சொல்லி அவங்க வெளியே போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அவர்களோடு டென்மார்க்கும் இன்னும் சில நாடுகளும் இணைந்து, பிரித்தானியா, அமெரிக்கா, டென்மார்க்கு போன்ற நாடுகள் இணைந்து தான் தற்போது ஹூதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடத்துகிறார்கள். நேற்று கூட MQ-9 என்கிற அவர்களுடைய ஆளில்லா விமானங்களில் மிக பயங்கரமான மிக பாரிய விமானத்தை அடித்து நொறுக்கி இருந்தது ஹூதிகள் என்கிற வீடியோக்களை எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த மாதிரி நேரத்தில்
ஹூதிகள் ஒவ்வொரு தாக்குதலையும் அறிவித்து கொண்டு கட்டம் கட்டமாக செய்து வந்ததை நாம் அறிவோம். கடலில் கப்பலுக்கு தாக்க போறாங்க, அவர்கள் சொன்ன மாதிரி தாக்குதலை ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போறேன்னு சொன்னாங்க, சொன்ன மாதிரியே தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். கடலுக்கு அடியிலே பாபல் மந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இணையதள கேபிள்களை தேவைப்பட்டா கட் பண்ணுவோம்னாங்க, சொன்ன மாதிரியே பல விடுத்தம் இணையதள கேபிள்களையும் அவர்கள் துண்டித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில் தான் ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய பேஸுகள், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை பொறுத்தவரையில் இதுதான் செங்கடல், இந்த செங்கடல் பகுதி இங்கே இருக்குது, இதுதான் செங்கடல் பகுதி. இந்த செங்கடல் பகுதிகளில் இந்த பகுதி பேர்ஷியன் கல்ஃப் என்று சொல்லுவாங்க, பாரசீக வளைகுடா என்று சொல்லுவாங்க. இந்த பகுதி தான் செங்கடல் பகுதி. இந்த செங்கடல் பகுதிகளில் யமன் இங்கே இருக்கிறது, இது யமன். இந்த யமனுடைய பகுதிகள் இங்கே இருக்குது. இந்த யமனுடைய பகுதிகளில் யமனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முதலாவது அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் இருப்பது எங்கன்னு கேட்டால் இந்த ஜிபூத்தியில் தான் இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது முதலாவது இராணுவ தளம். குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்ட்ரிகளில் 15 நாடுகளில் 29 இராணுவ தளங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது. பார்த்துக்கிறங்க, 15 நாடுகள் 29 பேஸுகளை அவங்க ஆப்பிரிக்கா கண்ட்ரிகளே வச்சிருக்கிறாங்க. இவன் தண்ட நாட்டை ஆள்றானோ இல்லையோ, மற்ற எல்லா நாடுகள்லையும் தன்னுடைய படையை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்கிறது மட்டும் திட்ட தெளிவாக தெரிகிறது. பொதுவாக அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டுக்குள்ள நுழைவான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் வெளிப்படையாகவே இவ்வளவு இராணுவ தளங்களையே அமைத்து வைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு, அதுவும் ஆப்பிரிக்கா கண்ட்ரிகள்லையும் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஏற்கனவே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 15 நாடுகளில் 29 தளங்களை அமெரிக்கா கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு யஹ்யா சாரியினுடைய எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. யஹ்யா சாரி, அதாவது ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர், நாங்கள் அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் யமன். யமன்ல இருந்து அவர்கள் தாக்குவதாக சொல்லியிருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு சூடான். சூடானில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை தாக்குவது அவர்களுக்கு யமன்ல இருந்து ரொம்ப ஈஸியாகவும் அருகிலும் இருக்கும் என்கிற காரணத்தினால் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இது சூடான், இது சவுத் சூடான் என்று சொல்லுவார்கள். இந்த பகுதி இதுதான் சூடானுடைய பகுதிகள், இது அப்படியே சூடான். இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எரிட்ரியா, இந்த பகுதிகளிலையும் தாக்குதல் நடத்துவோம், இங்கேயும் அவர்களுடைய பேஸ் இருக்கிறது. அதே போன்று சோமாலியாவிலும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் சோமாலியா. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஹூதிகளை பொறுத்தவரையில் அவன் யோசிச்சுட்டு வேலை செய்கிற ஆக்கள் மாதிரி நமக்கு தெரியல, வேலையை செஞ்சு போட்டு யோசிக்கிற ஆக்கள் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கடந்த காலத்தில் ரெட் சீலெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா செங்கடல்ல என்று உலகமே யோசித்த நேரத்தில் இன்றைக்கு செங்கடலையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஹூதிகள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி பல தாக்குதல்கள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள், நேற்றைய தினம் கூட பிரித்தானியாவினுடைய எண்ணெய் கப்பல் மீதே அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள். அது பாரிய சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று நேற்றைய தினம் MQ-9 என்கிற அமெரிக்காவினுடைய அதாவது அமெரிக்காவினுடைய விமானம், ஆளில்லா விமானம், அது ஆளில்லா பாரிய விமானத்தை அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதையெல்லாம் லேசில் சுட்டு வீழ்த்த முடியாது என்கிற அளவுக்கு பல டெக்னாலஜிகளை கொண்டது, அதையே சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கும் போதுதான் இன்றைக்கு இப்படியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. யஹ்யா சாரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை. இப்படியான நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்ன செய்கிறார்கள் என்பது தொடர்பான செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக காசாவிலே தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் 29க்கு மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலையில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளாக இருக்கிற அல் கஸ்ஸாம் பிரிகேடாக இருக்கலாம் அல்லது அல் குதுஸ் பிரிகேடாக இருக்கலாம், அவர்களை தாண்டி அங்கிருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளாக இருக்கலாம், அந்த அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம்
அல் குதுஸ் அல் அக்ஸா படையணி சார்பாக நடத்தப்பட்ட மிக முக்கியமான தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. குறிப்பாக இதில் சில காட்சிகளை நமக்கு முழுமையாக காட்ட முடியாமல் இருக்கும். இது நம் முழுமையான காட்சிகள் அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு அல் அக்ஸா படையணி நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிற பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் இதிலே பார்க்க முடியும். இங்கே பார்க்கலாம் நீங்கள் பாரிய அளவிலான தாக்குதல்கள் அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். மொத்தமாக பல தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய மெரோன் இராணுவ தளத்தின் மீதே பாரிய அட்டாக்கை செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மெரோன் இராணுவ தளம் தாக்கப்படுகிறது. அதாவது இராணுவ விமான தளம். இது இராணுவ தளம்னா மெரோன் தளம்ங்கிறது இஸ்ரேலுடைய இராணுவ விமான தளம். அங்கே விமானங்கள் இங்கிருந்து காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்துகிற நேரத்தில் தான் அந்த விமான தளத்தின் மீதே அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்ரேல் மீது 30க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் தனியாக இன்றைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் மெரோன் விமான தளத்தின் மீது இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே பலதரப்பாலும் இஸ்ரேலுக்கு இக்கட்டு கொடுப்பதற்காக நடத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான அடிக்கப்பட வேண்டிய இடம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிற இடம் என்னன்னு கேட்டால் இந்த விமான தளங்கள் தான். ஏன்னா விமான தாக்குதல்களை தான் அப்பாவிகளை நிறைய அவங்க கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் மெரோன் விமான தளத்திற்கு அவர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான தாக்குதல்களை அவர்களும் இஸ்ரேல் மீது நடத்துகிறார்கள். அதனுடைய விவகாரங்கள் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இதனுடைய முழுமையான வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே போய் பார்க்க முடியும். அல் அரபியாவினுடைய அரபு பக்கத்திலும் போய் பார்க்க முடியும். அரபில் நீங்கள் அல் அரபியான்னு சாதாரணமாக போய் ஆங்கிலத்தில் போட்டாலே அரபு பக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் நீங்கள் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு இப்படியான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. காசாவிலே சுதந்திரத்திற்காக தொடர்ந்து 205வது நாட்களாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாகத்தான் மற்ற குழுக்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே காசா வெற்றி பெற வேண்டும், காசா சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மிளிர வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே வேண்டுங்கள். அந்த மக்களுக்காக உதவி கிடைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்கிற நிலையில் அதை தாண்டி நாம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க முடியும். அதை தாண்டி வேறு எதுவும் நம்மால் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. முடியுமானவர்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 2 நாட்கள், ஓரிரு நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.